நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். பொல்லாத சாத்தானுடைய வல்லமைக்கு கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாக்க வேண்டுமானால், தாவீதை போல நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யக்கூடியவர்களாய், தேவன் ஒரு மனிதன் மீது வைத்திருக்கிற பாதுகாப்பை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கும் போது, மெய்யாகவே தேவன் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளக்கூடியவராயிருக்கிறார். உலக மனிதர்களுக்கும் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற கொடூரர்களுக்கும் அகங்காரிகளுக்கும் பொல்லாதவர்களுக்கும் ஆண்டவர் நம்மை ஒப்புக்கொடாதபடிக்கு அவர் பாதுகாக்கக்கூடியவர். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். இந்த புதிய மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புத்தகம் 27வது சங்கீதம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். பிரியமானவர்களே, தாவீது தேவனை குறித்து தன் இருதயத்தின் வெளிப்பாடை இந்த விதமாய் சொல்லுகிறான். எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நான் எதற்கும் கவலைப்பட போறதில்லை. என்ன ஒருவர் விசாரிக்கிறவர் இருக்கிறார், என்னை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், என் மீது அவர் கவனமாயிருக்கிறார். அவர் என்னை தீங்கு நாளில் தமது கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து அவர் காப்பார். கூடாரத்தின் மறைவிலே அவர் என்னை ஒளித்து வைத்துக் கொள்ளுவார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி ஒளிந்து சுகமாய் தங்கியிருப்பான். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு அடைக்கலமாக நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த கூடாரத்திற்குள்ளே நுழைவதற்கு நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து, நம்முடைய பாவத்திற்காக மனசாபப்பட்டு இயேசுவினிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, அவர் தம்முடைய மகிமையினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மூடி மறைக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இன்னைக்கு எதிராளி கூட்டமாய் சுற்றி கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நமக்கு விரோதமாக மனிதர்களை தூண்டி நம்மை வேதனைப்படுத்துவது, சஞ்சலப்படுத்துவது, உபத்திரவத்தை கொடுப்பது பிசாசு, சாத்தானுடைய கூட்டம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இரவும் பகலும் செயல்படக்கூடியதாயிருக்கிறது. ஆகவே அந்த பொல்லாத சாத்தானுடைய வல்லமைக்கு கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாக்க வேண்டுமானால், நாம் முதலாவது
நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மீறுதல்களை அறிக்கை செய்து ஆண்டவரோடு கூட நல்மனம் பொருந்தும் போது ஆண்டவர் தமது மகிமையினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மூடிக்கொள்ளக்கூடியவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய மனிதர் அலுவலகத்தில் ஊழிய வேலைகளை செய்து கொண்டு இருக்கும்போதே திடீரென்று மயங்கி கீழே விழுந்தார். அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தார்கள். கொஞ்ச நேரத்தில் அவருக்கு சுய அறிவு வந்துவிட்டது. ஐசியூவில் இருக்கிறாரு, ட்ரீட்மெண்ட் நடக்குது. சரீரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள். அவர் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, என்னை ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க? எனக்கு உம்முடைய பாதுகாப்பு இல்லையா? நீர் என்னை பாதுகாக்கவில்லையா? கண்ணை இம காப்பது போல உன்னை காப்பேன்னு சொன்னீரே, என்னை நீர் பாதுகாக்கவில்லையா என்று அவர் துக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணினார். கொஞ்ச நேரத்தில் கண் அயர்ந்து விட்டார். அந்த கண் அயர்ந்த நேரத்தில் ஆண்டவர் அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அவர் அங்கே படுக்கையில் இருக்கிறார். ஒரு உயரமான தூதன் தன்னுடைய 2 பெரிய சட்டைகளாலே அவருடைய படுக்கையை அப்படியே மூடி வைத்துக் கொண்டிருப்பதை அவர் தரிசனத்திலே கண்டார். அப்படி ஒரு தரிசனத்தை அவர் கண்டு மறுபடியும் ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர், நீர் என்னை எவ்வளவாய் பாதுகாக்கக்கூடியவராயிருக்கிறீர், உமக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதித்தேன் என்று தன்னுடைய புத்தகத்திலே எழுதி வைத்திருந்தார். ஆண்டவர் ஒரு மகிமையான பாதுகாப்பை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிறார். தாவீது தன் வாழ்க்கையிலே சவுலுக்கு பயந்து தன் ஜீவனை கையில் பிடித்து கொண்டு இரவும் பகலும் அவன் இளைப்படையாமல் ஓடிக்கொண்டே இருந்ததை பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலே கிடையாது. ஆறுதலற்றவனாய் அவன் தன்னுடைய ஜீவன் தப்பித்துக் கொள்ள மலைகளுக்குள்ளும் வனாந்தரத்திலும் காடுகளுக்குள்ளும் அந்நிய தேசத்திலும் சவுலுக்கு பயந்து சுற்றி கொண்டு இருந்ததை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். ஏனென்றால் தன்னுடைய ராஜ்ய பாரம் தன்னுடைய வாரிசுக்கு தான் வரணும், இந்த தாவீதுக்கு போய்விடக் கூடாது என்று சவுல் தன் இருதயத்திலே தீர்மானித்தபடியினாலே அவன் தாவீது தன் வாழ்க்கையில மேன்மை அடைய கூடாது, அவன் ஜீவனோடு இருக்கக்கூடாது, அவனை அழித்துவிட வேண்டும். இந்த சவுலுக்கு பின்னாக இருந்து போராடியது சாத்தான். தாவீதின் மீது இருந்த அபிஷேகத்தையும் தாவீதின் மீது இருந்த தேவனுடைய திட்டத்தையும் சாத்தான் அறிந்து வைத்திருந்தான். சாமுவேல் போய் தாவீதை அபிஷேகம் பண்ணினதை, அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கத்தை, தேவ ஜனங்களை வழிநடத்தக்கூடிய, கடற்கரை மணலத்தனையாயிருக்கிற ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு வெளியேற பெற்ற அபிஷேகம் தாவீதின் மீது வந்தபோது தேவ ஜனங்களை நடத்த தேவன் ஒருவனை பிரத்யட்சமாய் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தேவனுடைய ஊழியத்தை செய்ய பிரத்யட்சமாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை சாத்தான் அறிந்த போது அவனை இந்த பூமியிலே இராதபடிக்கு அழித்துவிட வேண்டும் என்று போராடினதை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாகத்தான் சவுலை சாத்தான் ஏவி தாவீதின் ஜீவனை பறித்து கொள்ளும்படி இரவும் பகலும் போராடின விதத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பகுதியிலும் தாவீதோடு கர்த்தர் இருந்து அவனை தப்புவித்து வழி நடத்தின விதத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி போலவே ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை பாதுகாப்பார். பொல்லாத பாவங்களுக்கு விலக்கி பாதுகாப்பார். ஒருவேளை
நான் பாவத்தில் விழுந்து விடுவேனோ, பாவ சோதனையிலே நான் அமிழ்ந்து போய் விடுவேனோ, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ என்று ஒருவேளை நீங்க கலக்கத்தோடு கூட இருக்கீங்களா? என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை சூனியமாய் போயிட்டு அவ்வளவுதான், நாங்கள் முடிந்து போய்விடுவோமோ, இந்த மந்திரவாதத்தினாலே என் தொழில் முடங்கி போய்விடுமோ, என் குடும்பம் அழிந்து விடுமோ என்று பயந்து ஒருவேளை நடுங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தாவீதை போல நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யக்கூடியவர்களாய், தேவன் ஒரு மனிதன் மீது வைத்திருக்கிற பாதுகாப்பை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கும்போது மெய்யாகவே தேவன் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே சூழ்ந்து கொள்ளக்கூடியவர். பாவம் என்னை மேற்கொண்டு விடுமோ என்று நீங்கள் கலங்க வேண்டாம். என் கால்கள் சறுக்கும் போது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. மோசே தன்னுடைய சங்கீதத்திலே இந்த விதமாய் சொல்லுகிறார், என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் என் ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது அவர் கிருபை என்னை அப்படியே தாங்குகிறது. அப்படி கர்த்தர் பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். உலக மனிதர்களுக்கும் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற கொடூரர்களுக்கும் அகங்காரிகளுக்கும் பொல்லாதவர்களுக்கும் ஆண்டவர் நம்மை ஒப்புக்கொடாதபடிக்கு அவர் பாதுகாக்கக்கூடியவர். உங்களை பாதுகாப்பார், உங்க குடும்பத்தை பாதுகாப்பார், பிள்ளைகள் அவர் பாதுகாக்கக்கூடியவர். இந்த மாதத்தில் ஆண்டவர் கூடார மறைவிலே நான் என் பிள்ளைகளை ஒழித்து வைத்துக் கொள்வேன், அவர்களை நான் பத்திரமாய் பாதுகாப்பேன் என்று ஒரு வாக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆப்பிரிக்கா கண்டத்திலே நைஜீரியா தேசத்திலே ஒரு மனிதர் ஒரு சில ஆண்டுகள் சாத்தானுடைய சபைக்குள் இருந்து சாத்தானுடைய வஞ்சிப்பினாலே சாத்தானுக்கு ஊழியம் செய்யக்கூடிய நபராக மாற்றப்பட்டார். அது ஒரு ஆவிக்குரிய மண்டலம். இரவிலே 2 மணிக்கு தான் சாத்தானுடைய கூட்டம் எப்பவுமே திட்டமிடுமா. சாத்தானுடைய கூட்டத்துடைய நோக்கம் எல்லாமே பரலோகத்திற்கான முத்திரையை பெற்றவர்களை நாம் விழுங்கிவிட வேண்டும், அவர்களை கொன்றுவிட வேண்டும், அவர்கள் அந்த இடத்திற்கு போகக்கூடாது என்றுதான் லூசிபர் எப்பொழுதுமே அவர்களுக்குரிய மீட்டிங்கில் அவன் பேசுவானாம். ஒரு சில முறை நான் அந்த லூசிபரை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் என்று அவர் அனுபவத்தை சொல்லுகிறார். அப்படி இவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டதாம், ஊழியரை கொல்ல வேண்டும். அப்படி அவர்கள் ஊழியரை குறிவைத்து கொலை செய்யும்படிக்கு, எப்படியாவது வீழ்த்தும்படிக்கு ஒரு கூட்டமாக சாத்தானுடைய ஆவியினாலே தூண்டப்பட்டு அவர்கள் ஆவியிலேயே பின்தொடர்ந்து ஊழியரை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் வழியில போகும்போதெல்லாம் யாரெல்லாம் பரலோகத்திற்கான முத்திரையை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தலையின் மேல் பகுதியிலே ஒரு நிலாவை போல ஒரு வெளிச்சம் இருப்பதை அவர்கள் பார்ப்பார்களாம். அப்படிப்பட்டவர்களுக்கு பக்கத்தில் போகவே முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு பக்கத்தில் போக முடியாதபடிக்கு தேவன் அவர்களை வல்லமையினாலே மூடி வைத்திருப்பதை பார்த்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 2 தூதர்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் வருவார்கள். ஒரு தூதனையே எங்களால் சகிக்க முடியாது. அப்படி ஒரு ஊழியரை நெருங்கும் போது ஒரு தூதன் சாத்தானுடைய சபையை சார்ந்த மனிதனை தன்னுடைய கையினாலே தூக்கி எறிந்த போது எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் போய் அவர் கீழே விழுந்து சேதமடைந்தாராம். அந்த விதமாக தேவன் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் என்று மனம் திரும்பின பின்பு
அவருடைய வாழ்க்கையின் சாட்சியை அவர் சொன்ன விதத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் மகிமையான பாதுகாப்பை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வைத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பை விட்டு சாத்தான் தேவ பிள்ளைகளை வெளியே கொண்டு வரும்படிக்கு உலகத்தையும் உலகத்தின் ஆசைகளையும் பாவ இச்சைகளையும் காண்பித்து அந்த மகிமைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு போய் அவர்களை அழித்து போடும்படிக்கு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் கூடார மறைவிலே அவருடைய பிள்ளைகளை ஒழித்து வைத்து காக்கிறவர். ஒருவேளை பாவத்திலே நீங்கள் நிலை கொண்டிருப்பீர்களானால் இந்த புதிய மாதத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் உங்கள் பாவத்தை மன்னித்து, பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிற உங்கள் பாவங்களை மன்னித்து, அவர் தம்முடைய மகிமையினாலே உங்களை மூடிக்கொண்டு உங்களை அவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துவார். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு மகிமையான பாதுகாப்பை கொடுத்து உங்களை அதிசயமாக நடத்துவார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுப்பார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே அவர் கொடுப்பார். காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவருடைய செட்டைக்கு கீழே வரும்போது ஆரோக்கியம், சரீரத்தில், ஆவியில், ஆத்மாவில் ஆரோக்கியம், நன்மைகள் ஆண்டவர் கொடுப்பார். நன்மை எங்க இருக்குதோ அங்க கர்த்தர் உங்களை கொண்டு போவார். வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய செட்டையின் மறைவுக்குள்ளே நாம் இருக்கும்போது கர்த்தர் புல்லுள்ள இடங்களிலே நம்மை கொண்டு போய் நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்தக்கூடியவர். இந்த மாதத்தில் கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தியை கேட்டு என்னோடு இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒரு விசை மனமிறங்கி தொடும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். தன்னுடைய பாவத்திற்காக மனசாபப்பட்டு, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவும், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், எனக்கு உம்முடைய பாதுகாப்பை கொடும், எனக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் மீது உம்முடைய பாதுகாப்பை வைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு எதிராக எழும்புகிற பிசாசின் கிரியைகள், வெள்ளி சூனியத்தின் வல்லமைகள், மாந்திரிகத்தின் வல்லமைகள், ஏவுதல் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி இந்த மாதத்தில் அதிசயங்கள் வழியாக நடத்த, ஆசீர்வாதங்களுக்கு நேராக கொண்டு செல்ல, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை கொடுத்து, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொன்னபடி இயேசுவின் நாமத்திலே வாய்க்காதே போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.